ஷார்ட் ரோலிங். எத்தனையோ கஸ்டோடியல் டெத்ஸ் திமுக ஆட்சியில் நடந்திருக்கு. லத்தி எல்லாம் உடையுது, வாயில மிளகாத்தூளை போடுறாங்க, ஆணுறுப்புல மிளகாத்தூளை போடுறாங்க, அட்டின்னு அடிச்சு செத்தே போறான் அஜித்குமார். இந்த கட்சி ஏன் இரண்டாவது முறை எப்போதுமே ஆட்சிக்கு வந்ததில்லை என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இந்த காவல்துறையை கட்டுப்படுத்த முடியாத, கட்டுப்படுத்த அதிகாரமற்ற, கட்டுப்படுத்த திறனற்ற ஒரு முதல்வரை பொம்மை முதல்வர் என்று சொல்லாமல் வேறு எப்படி சொல்வது? காவல்துறையை ஒரு கூலிப்படையாகத்தான் திமுக அரசு இந்த 5 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்திருக்கிறது என்பதை பல்வேறு சம்பவங்களில் நீங்களே பார்க்கிறீர்கள். சென்னை செக்ரட்டரியேட் காலனி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கஸ்டோடியல் டெத் நடக்குது. விக்னேஷ் என்கிற விக்னா காலை உணவை சாப்பிட்ட பின் விக்னேஷுக்கு திடீரென்று வாந்தி வலிப்பு. உடனே அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு சென்றார். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு ஆனால் அங்கே அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்த நிலையில் கொண்டு வரப்பட்ட கஸ்டோடியல் டெத்தே நடக்கலைன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பொய் சொல்ல வச்சிருக்காருன்னா முதலமைச்சருக்கு அந்த அதிகாரி மேலே எவ்வளோ கோபம் வரும்? அன்பான தமிழ் பெருங்குடி மக்களே வணக்கம். 2026 சட்டப்பேரவை தேர்தலை பற்றி நாம் தொடர்ந்து விவாதித்து கொண்டிருக்கிறோம். ஏன் விவாதிக்க வேண்டும்? திமுக என்ற தீய சக்தி தப்பித்தவறி கூட ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் தமிழகத்தின் வாக்காளர் பெருமக்கள் அத்தனை பேரும் கவனமாக இருக்க வேண்டும். அதனால் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் நடந்த அவலங்களை தொடர்ந்து மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காகத்தான் உங்களோடு நான் உரையாடி கொண்டிருக்கிறேன். தோழர்களே, 1949 திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது. பவள விழா கொண்டாடி கொண்டிருக்கிறது அந்த கட்சி. 75 ஆண்டு ஆகிவிட்டது. இந்த கட்சி ஏன் இரண்டாவது முறை எப்போதுமே ஆட்சிக்கு வந்ததில்லை என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? திரிணாமுல் காங்கிரஸ் புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி. தொடர்ந்து 4வது முறையாக மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். பிஜேபி பல மாநிலங்களில் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 மற்றும் 2016 ஆகிய 2 தேர்தல்களிலும் மாபெரும் வெற்றி பெற்று தொடர்ந்து தமிழகத்தை 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தது. ஆனால் இந்த திமுக மட்டும் ஏன் ஒரு தேர்தலில் கூட, ஒரு ஆட்சி முடிந்த பிறகு 2வது முறை ஏன் அவர்கள் ஆட்சிக்கு வருவதில்லை என்பதை யோசித்திருக்கிறீர்களா? என்ன காரணம்னா, ஆட்சிக்கு வந்ததும் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த அகம்பாவம் என்பது நினைத்து பார்க்கவே முடியாது. அவ்வளவு அராஜகத்தில் ஈடுபடுவார்கள். இதனால்தான் 96 வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார்கள். 2001 மிகப்பெரிய தோல்வியை அடைந்தார்கள். 2006 ஆட்சி அமைத்தார்கள். 2011 எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பிடிக்க முடியாத அளவுக்கு மாபெரும் தோல்வியை சந்தித்தார்கள். அதுபோன்ற ஒரு அராஜக ஆட்சி தான் 2021 முதல் இப்போது வரை நடந்து கொண்டிருக்கிறது. தோழர்களே, தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பொம்மை முதல்வர்னு நானும் தொடர்ந்து விமர்சிச்சிருக்கேன். நிறைய எதிர்க்கட்சிகள் விமர்சிச்சிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு பொதுக்கூட்டங்களில் அவரை பொம்மை முதல்வர் என்று தான் அழைக்கிறார். ஏன் பொம்மை முதல்வர் என்ற பெயர் அவருக்கு வந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியம் அது. தோழர்களே, 19 ஏப்ரல் 2022 அன்று சென்னை செக்ரட்டரியேட் காலனி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கஸ்டோடியல் டெத்து நடக்குது. விக்னேஷ் என்கிற விக்னா, சுரேஷ் என்கிற ஜொல்லு சுரேஷ், இவங்க 2 பேரையும் சந்தேகத்தின் அடிப்படையில் இரவு ரோந்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த விக்னேஷ் என்கிற விக்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, பீச்சில் குதிரை ஓட்டுறவன். பீச்சில் இந்த போனீங்கன்னா அந்த குழந்தைங்களெல்லாம் குதிரையில் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வருவாங்கள்ல, அந்த வேலை செய்கிறவன். அப்போ எவ்வளோ ஏழையாக இருந்திருப்பான். அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க ஸ்டேஷனுக்கு. காலையில் இந்த விக்னேஷ் என்கிற விக்னா இறந்துடுறான். அப்போது சென்னை மாநகர ஆணையராக திரு சங்கர்ஜிவால் அவர்கள் இருக்கிறார். இறந்த உடனே எல்லா ஊடகங்களும் அந்த செய்தியை கவர் பண்ணல. இந்த நியூஸை மூடி மறைப்பதற்கு காவல்துறை கடுமையான முயற்சி செய்தது. பத்திரிகையாளர் திரு ஷபீர் மற்றும் சவுக்கு மீடியா இந்த விஷயத்தை வெளியில் எடுத்து, இது இந்த மாதிரி கஸ்டோடியல் எடுத்து போலீஸ் அடித்து கொண்டு இருக்காங்க அப்படின்ற இந்த விஷயத்தை சமூக வலைத்தளங்கள் மூலமாக பரவுகிறது. அப்போது சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கிறது. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை பேரவையில் எழுப்புறாரு, சிறப்பு விவாதமாக எழுப்புறாரு. இந்த மாதிரிங்க செக்ரட்டரியேட் காலனியில் ஒருத்தரை அடித்து கொண்டுட்டதாக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே முதலமைச்சர் சட்டப்பேரவையிலேயே பதில் சொல்கிறார். முதலமைச்சர் அல்லது எந்த துறை அமைச்சர்களாக இருந்தாலும் இது மாதிரியான விஷயங்களுக்கு பதில் சொல்லும்போது யார் அந்த பதிலை தயாரித்து கொடுப்பார்கள் என்றால் சம்பந்தப்பட்ட துறையின் அதிகாரிகள் தயாரித்து கொடுப்பார்கள். இந்த விஷயத்தில் அப்போது சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக இருந்த திரு சங்கர் ஜிவால் அவர்கள் ஒரு அறிக்கையை தயாரித்து கொடுக்கிறார். என்னென்னா, இந்த 2 பேரையும் சந்தேகத்தின் அடிப்படையில்
கூட்டிகிட்டு வந்து நைட்டு லாக்கப்பில் வச்சுருந்தோம். காலையில் டிஃபன் வாங்கி கொடுத்தோம். வயிற்று வலிக்குதுன்னு சொன்னான் இந்த விக்னேஷ். அவனை வயிற்று வலின்னு சொன்ன உடனே உடனடியாக பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே போனால் இறந்துட்டான்னு சொல்லிட்டாங்க என்று சொல்கிறார். காலை உணவு சாப்பிட்ட பின் விக்னேஷுக்கு திடீரென்று வாந்தி வலிப்பு வந்திருக்கிறது. உடனே அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அவரை கொண்டு சென்றிருக்கிறார்கள். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்த நிலையில் கொண்டு வரப்பட்டதை தெரிவிச்சிருக்கிறார். இறந்து போன அந்த விக்னேஷோட உடல் அரசு மருத்துவர்களால் போஸ்ட்மார்ட்டம் உடற்கூராய்வு செய்யப்படுகிறது. அந்த உடற்கூராய்வில் உடம்பு முழுக்க காயம் இருக்கிறது என்று மருத்துவர்கள் சான்றிதழ் அளிக்கிறார்கள். 13 காயங்கள், லத்தியாலும் மற்ற ஆயுதங்களாலும் அடித்ததற்கான 13 காயங்கள் இருக்கிறது என்று அரசு மருத்துவர்கள் அறிக்கை கொடுத்து விடுகிறார்கள். அதை மூடி மறைக்க முடியாதுல்ல, ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் வீடியோ எடுப்பாங்க, அதனால் மூடி மறைக்க முடியாது. இருக்கிறத டாக்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. மறுநாள் அசெம்பிளியில் திருப்பி படிக்கிறார் முதல்வர். 2 நாள் கூட கேப் இல்லை, மறுநாள் இது போல் விக்னேஷோட உடலை உடற்கூராய்வு செய்தோம். அந்த உடற்கூராய்வில் 13 காயங்கள் இருந்தனன்னு தெரிய வந்துச்சு. நான் உடனே சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டுட்டேன். என்னுடைய ஆட்சியில் காவல்துறை இப்படி அத்துமீறுவதை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு 2 நாள் கழித்து இதே முதல்வர் அசெம்பிளியில் சொல்கிறாரு. 1 வாரம் 10 நாள் கூட இல்லை, மறுநாளே. ஆக விக்னேஷ் மரணம் தொடர்பாக சட்டப்படியான அனைத்து நடவடிக்கைகளையும் முறையாக அரசு எடுத்து வருகிறது என்பதை இந்த மாமன்றத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, மு.க. ஸ்டாலின் ஒரு சீஃப் மினிஸ்டர் இல்லைங்களா? அவர் தான் தமிழ்நாட்டில் அதிகாரம் பொருந்திய ஒரு நபர். யார் என்றால் தமிழகத்தின் முதலமைச்சர். அந்த முதலமைச்சரை அசெம்பிளியில் கஸ்டோடியல் டெத்தே நடக்கலைன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பொய் சொல்ல வச்சுருக்காருன்னா முதலமைச்சருக்கு அந்த அதிகாரி மேலே எவ்வளோ கோபம் வரணும். செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்து இது போல் தவறான தகவல் அசெம்பிளியில் சொல்லியிருந்தா அந்த அதிகாரி என்ன கதிக்கு ஆளாயிருப்பார்னு யோசிச்சு பாருங்கள். ஜெயலலிதா அவர்கள் கடுமையான நடவடிக்கையை எடுப்பார் என்பதால் தான் அதிகாரிகள் அவ்வளவு கவனமாக பயத்தோடு வேலை செய்வார்கள். அந்த சிபிசிஐடி விசாரணைக்கு போன பிறகு செக்ரட்டரியேட் காலனி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க சிசிடிவி எல்லாம் வாங்கி ஆய்வு பண்ணி பார்த்தா சிசிடிவிக்கு கீழேயே வச்சு அடிச்சிருக்காங்க இந்த விக்னேஷை. அப்போ இதற்கெல்லாம் இவ்வளவு ஆதாரம் இருந்தும் காவல்துறை அந்த விக்னேஷை அடித்து கொல்லலைன்ட்டு ஒரு அதிகாரி பொய்யா ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இதை போய் என்னை அசெம்பிளியில் வாசிக்க வச்சுட்டியே, சட்டப்பேரவையில் படிப்பது வரலாற்று ஆவணம், ஒரு முதலமைச்சரான என்னை பொய் சொல்ல வைத்து விட்டாயே என்று அந்த சங்கர்ஜிவால் மேலே எவ்வளவு கோபம் வந்திருக்கணும் மு.க. ஸ்டாலினுக்கு. ஆனால் கூச்சமே இல்லாமல் 2 நாள் கழித்து பாருங்கள், நான் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டு விட்டேன் என்று ஒரு அறிக்கையை படித்துவிட்டு சிபிசிஐடி விசாரணைக்கு அதை மாற்றிவிட்டார்கள். அந்த சங்கர்ஜிவாலை தண்டிச்சிருக்கணுமா இல்லையா? சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? சங்கர்ஜிவால் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தது. இனி இது போல தவறான தகவலை எந்த அதிகாரியும் முதலமைச்சருக்கு தரக்கூடாது என்ற உதாரணத்தை 2022ஆம் ஆண்டே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்தியிருக்க வேண்டும் இல்லைங்களா? எந்த முதலமைச்சராக இருந்தாலும் இதனை செஞ்சுருப்பாங்க. கோவம் வரணும்ல, என்ன அசெம்பிளியில் போய் சொல்ல வச்சுட்டு என்ன சிஎம் என்ன பண்ணார் தெரியுமா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதே சங்கர்ஜிவாலை தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கிறார். 2 வருஷம் சங்கர்ஜிவால் டிஜிபியாக இருந்தார். 2 வருஷம் முடிஞ்சு சங்கர்ஜிவால் டிஜிபி பதவி எல்லாம் இருந்து முடிந்த பிறகு அதற்கு பிறகு அவருக்கு ரிவார்டு, அதான் முக்கியம். டிஜிபியாக இருந்து ஓய்வு பெற்ற திரு சங்கர்ஜிவால் அவர்களுக்கு டிஜிபி அந்தஸ்துக்கு குறையாத தீயணைப்புத்துறை ஆணையர் என்ற பதவியை வழங்கி அந்த பதவியில் திரு சங்கர்ஜிவால் அவர்கள் இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இது ஒரே ஒரு விக்னேஷ் என்கிற விக்னா அடித்து கொல்லப்பட்ட சம்பவமாக நாம் இதை பார்க்கக்கூடாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தூத்துக்குடியில் பென்னிக்ஸ் மற்றும் ஜெயராஜ் ஆகியோர் கோவிட் காலத்தில் அந்த சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் வைத்து அந்த காவல் நிலையத்தை சேர்ந்தவர்களால் அடித்தே ஒரு தந்தையும் மகனும் கொல்லப்பட்டார்கள். தந்தை முன்பு மகன் அடிக்கப்பட்டார், கடுமையான சித்திரவதைக்கு ஆளாகி கொல்லப்பட்டார். அப்போது இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்தது என்ன தெரியுமா? சிபிசிஐடிக்கு அன்னைக்கே மாற்றிட்டாங்க. அந்த விசாரணையை மாற்றினதோடு அல்லாமல் சிபிஐ விசாரணைக்கு எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று தெரிவித்தார்கள். சிபிசிஐடி விசாரணையிலிருந்து சிபிஐ விசாரணைக்கு அது செல்வதற்கு முன்பாக சிபிசிஐடி போலீசாரே சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் அந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்களை கைது செய்தார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இது நடந்தது, கைது செய்தார்கள். அப்போது இதை எவ்வளவு பெரிய இஷ்யூவாக திமுக கையில் எடுத்தது தெரியுமா? மிகப்பெரிய போராட்டத்தை செஞ்சாங்க. திமுக எம்பி கனிமொழி அந்த வீட்டிலே போய் உட்காந்துக்கிட்டாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் போனார், உதயநிதி போனார், அத்தனை பேரும் போனாங்க. அப்போ உங்கள் ஆட்சியில் இப்படி நடக்குது, நீங்கள் எவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு பிறகு எத்தனையோ
கஸ்டோடியல் டெத்ஸு திமுக ஆட்சியில் நடந்திருக்கு. 27 ஜூன் 2025 சிவகங்கை மாவட்டம். அங்கே ஒரு பத்திரகாளி கோயில் இருக்குது. அந்த கோவிலுக்கு செக்யூரிட்டியாக ஒருத்தன் இருக்கான், அஜித்குமார் அந்த பையன் பேர். அந்த கோவிலுக்கு தனது தாயோடு சாமி கும்பிட வர்ற நிக்கிதா என்ற பெண்ணு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி என் காரை பார்க் பண்ணுறதுக்கு அந்த பையன்ட்ட அந்த செக்யூரிட்டியாக இருந்தவன்ட்ட கொடுத்தேன். அந்த பையன் அது உள்ளே இருந்த நகையை திருடிட்டான். நகை எப்போ திருட்டு போச்சுன்றது எங்களுக்கு தெரியும்னா போகிற வழியில் நான் காரை நிறுத்தி செக் பண்ணேன். செக் பண்ணும்போது என் நகை காணா போச்சுன்றது எனக்கு தெரிய வந்துச்சுன்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த புகார் உண்மையாக கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டு வேலை என்ன, எஃப்ஐஆர் பண்ணுமா இல்லையா? எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யாமல் காவல் நிலையத்தைச் சேர்ந்த மானாமதுரை சப்டிவிஷன் டிஎஸ்பியாக இருந்த திரு சண்முகசுந்தரம் அவர்களோட ஸ்பெஷல் டீம் எந்த ஸ்பெஷல் டீமாக இருந்தாலும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கீழே தான் ஸ்பெஷல் டீம் இயங்கும். அன்றைக்கி சப் இன்ஸ்பெக்டர் லீவு. சப் இன்ஸ்பெக்டர் கூட இல்லாமல் 5 காவலர்கள் மட்டும் சேர்ந்து எஃப்ஐஆர் கூட இல்லாமல் இந்த அஜித்குமாரை கூட்டிகிட்டு போய் கோயிலே வச்சு அடிக்கிறாங்க. லத்தியெல்லாம் உடையுது. வாயில் மிளகாத்தூளை போடுறாங்க, ஆணுறுப்பில் மிளகாத்தூளை போடுறாங்க. அட்டின்னு அடித்து செத்தே போகிறான் அஜித்குமார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்றம் இதை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டது. அதற்கு பிறகு சம்பந்தப்பட்ட காவலர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு சிபிஐ முதல் கட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது. அடுத்து இப்போது சிபிஐ கடைசியாக தாக்கல் செய்த அறிக்கையில் நகையே காணா போல, நிகிதா கொடுத்த கம்ப்ளைண்ட் பொய் கம்ப்ளைண்ட்டுன்னு தெரிய வந்துருச்சுன்ட்டு சிபிஐ விசாரணை அறிக்கையில் தெரிவிச்சிருச்சு. தோழர்களே, திமுக ஆட்சியினாலே அராஜகம்ன்ட்டு நான் தொடக்கத்தில் சொன்னேன். திமுகவினரை தவிர காவல்துறையினரும் எப்படிப்பட்ட அராஜகங்களில் ஈடுபடுகிறார்கள் பார்த்தீர்களா? நான் இப்போ சொன்னது விக்னேஷ் என்கிற விக்னா மற்றும் அஜித்குமார் ஆகியோர் இந்த 2 விவகாரங்களையும் ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். இதுபோல் பல்வேறு கஸ்டோடியல் டெத்ஸு இந்த 5 ஆண்டுகளில் நடந்திருக்கிறது. இதுபோல் சம்பவங்கள்லாம் நடக்குது. சம்பந்தப்பட்ட காவல்துறையினருக்கு கடுமையான தண்டனையை வழங்குவேன் என்று முதலமைச்சர் கடுமையாக இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்படி இத்தனை அப்பாவிகள் செத்திருப்பார்களா? ஒருத்தன் பீச்சில் குதிரை ஓட்டுறவன் விக்னேஷ், இன்னொருத்தன் கோவிலில் செக்யூரிட்டி, ப்ரைவேட் செக்யூரிட்டி கார்டு 12,000 சம்பளம் வாங்குவான். அவன் செய்யாத திருட்டுக்காக 5 காவலர்கள் அவனை அடித்தே கொள்கிறார்கள் என்றால் காவல்துறைக்கு எந்த அளவுக்கு துணிவு வந்திருக்கிறது? இந்த காவல்துறையை கட்டுப்படுத்த முடியாத, கட்டுப்படுத்த அதிகாரமற்ற, கட்டுப்படுத்த திறனற்ற ஒரு முதல்வரை பொம்மை முதல்வர் என்று சொல்லாமல் வேறு எப்படி சொல்வது? சாதாரண பொதுமக்களுக்கு பாதுகாப்பே கிடையாது தோழர்களே. இன்னும் வரக்கூடிய நாட்களில் நான் தொடர்ந்து பேசுவேன். திமுகவை எதிர்த்து பேசினாலே பொய் வழக்கில் காவல்துறை கைது செய்கிறது. காவல்துறையை கிட்டத்தட்ட திமுகவின் கூலிப்படையாகவே தமிழக முதல்வர் மாற்றிவிட்டார். ஏன்னா எந்த காவல்துறை அதிகாரி மீதும் நடவடிக்கை எடுப்பதில்லை அப்படின்றத பல்வேறு சம்பவங்களில் நாம் பார்த்துருக்கோம். இந்த சம்பவங்களும் உதாரணம். அதனால் சாதாரண பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் எதிர்த்து குரல் கொடுப்பவர்களை காவல்துறையை வைத்து வேட்டையாடி காவல்துறையை ஒரு கூலிப்படையாகத்தான் திமுக அரசு இந்த 5 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்திருக்கிறது என்பதை பல்வேறு சம்பவங்களில் நீங்களே பார்த்திருப்பீர்கள். இப்போது இந்த ஆட்சி மீண்டும் தொடர்ந்தால் காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும். ஆனால் காவல்துறை கூலிப்படையாக மாறி இது போல செயல்பட்டால் அஜித்குமார்களும் விக்னேஷ் என்கிற விக்னாக்களும் மீண்டும் அடுத்த ஆட்சியிலும் தொடர்வார்களா இல்லையா என்பதை நீங்கள் அத்தனை பேரும் சிந்திக்க வேண்டும். 2026 வாக்களிக்கும் போது, வாக்குச்சாவடிக்கு செல்லும் போது தப்பித்தவறி கூட உதயசூரியன் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்து விடக்கூடாது என்பதை நீங்கள் மனதில் வைக்க வேண்டும். மீண்டும் இந்த காட்டாட்சி தொடர்ந்தால் தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் இந்த விழிப்புணர்வு வீடியோ. தொடர்ந்து விவாதிப்போம். நன்றி. தமிழகத்தை காப்போம்.